ஓகே, இங்க M&M டிராமாஸ் இது முன்னாடி பாத்திருக்கீங்களா இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இந்த டிராமா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த டிராமா எவனா பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஒரு நல்ல த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படின்னாக்க அப்பியரன்ஸ் இஸ் டிசெப்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா உள்ளுக்குள்ள ஒருத்தருடைய எமோஷன்ஸ், அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ், அவங்களுடைய திங்கிங் எல்லாம் ஒரு ஒன்று இருக்கும். ஏன்னா வாட் தேர் எக்ஸ்பிரஸிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இருக்கும். சில சமயம் அது நல்லது தான் வெளிவரும், சிலது வந்து கெட்டது வெளிவரத்துக்கூட வாய்ப்பும் இருக்கு. ஆனா இன்டென்ஷனா இல்லாம இருந்திருக்கும். ஸோ அதனால ஒய்யார கொண்டையுவான் தாழம்புவான், உள்ளே இருக்கிறது ஈரும் பேனான்வாங்க. அதாவது உள்ளுகள் என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனா வெளியில வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதாவது அப்பியரன்ஸ் இஸ் டிசெப்டிவ்னு. ஸோ அது போல ஒரு த்ரில்லர்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். டி ரவி அவர்களுடைய கதை எப்பவுமே சுவாரஸ்யமா இருக்கும். அவங்களுடைய அழகு உதாரணத்துக்கு சொல்லும் அப்படின்னாக்க முன்னாடி நடந்த பிளே. ஸோ முக்கியமா ஒரு எதிர்பார்ப்புல தான் வந்திருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி பே ஏரியா டேலண்ட் இஸ் கிரேட். வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எத்தனாவது வாட்டி M&M டிராமா இது? மூணாவது வாட்டி. ஓ ஆசம். ஓகே, இந்த வாட்டி என்ன புதுசா நடக்கும்னு எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? என்ன நடக்கும்னு தெரியாம வந்திருக்கும், ஆனா நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. சூப்பர். எத்தனாவது வாட்டி நீங்க M&Mக்கு வரீங்க? இதான் முத தடவையா? இல்ல இதுக்கு முன்னாடி அழகி பாருங்க. நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கேன். ஓ நைஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் அந்த டூயல் ஷாட்ஸ் வச்சு பண்ணி தான் ரொம்ப நல்லா இருந்தது. இதுவரைக்கும் பார்த்ததில்லை நானு, பட் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி எதிர்பார்த்து வந்திருக்கேன். அதான் M&M டிராமா பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இதான் இல்ல முதல் வாட்டியா? 2 டிராமா பார்த்திருக்கேன். இட் வாஸ் ரியலி குட். அண்ட் லாஸ்ட் டிராமா மெசேஜோட இருந்துச்சு. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்சிங் திஸ் டைம். இந்த டிராமா எதை பத்தி இருக்கும்ன்ற ஏதாவது ஒரு சிம்பிள் ஐடியா இருக்கா, இல்ல ஒண்ணுமே தெரியாம உள்ள போறீங்களா? ஒண்ணுமே தெரியாம தான் வரேன். பட் ஏதோ ஒரு மெசேஜ், நல்ல மெசேஜ் கொடுப்பாங்க, சோஷியல் மெசேஜ் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி M&M டிராமா வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு டிராமா பார்த்திருக்கேன். லைக் இட் வாஸ் என்ஜாயபிள், so I am coming back again. ஓகே. சோ இந்த டிராமா பத்தி ஒரு ஐடியா இருக்கா ஏதாவது? No, open mind தான். Just wanted to enjoy. நீங்க இதான் முத தடவை M&M வருது? இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு டிராமா இருந்ததுல போன தடவை அழகு, அதுல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட இது நல்லா இருக்குமா, எப்படி இருக்குங்கிறத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். ஐ அம் வெயிட்டிங். வெரி நைஸ், தேங்க் யூ சோ மச். நான் மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். இதான் முத தடவை M&M டிராமா வரையலாம். இதுக்கு முன்னாடி 4-5 தடவை எல்லா டிராமாவும் பார்த்துட்டு இருக்கோம். சென்னையிலயும் போய் பார்த்தோம், இங்கேயும் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க இந்த டிராமால இருந்து? போன தடவை இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். இன்னொரு டிராமா சூப்பரா போறதுன்னு எதிர்பார்க்கிறோம். M&M டிராமா பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க. சோ நீங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி M&M டிராமா எல்லாம் பாத்திருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ எக்ஸைட்டடா இருக்கீங்களா? கண்டிப்பா. அதனால கேர்லி கூட்டி வந்திருக்கேன். அதனால தான் வைஃப் வந்திருக்காங்க கூட. wanted to make a day out of this. Definitely ஒரு entertaining show நான் கேள்விப்பட்டிருக்கேன் from my friends who have been there, and one of my relative is actually participating in the drama. So I've heard a lot of things about this and I really wanted to come here and give it a try. ஓகே, நீங்க M&M டிராமாக்கு இதுவரைக்கும் எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க? இதான் முத தடவையா? நான் நிறைய தடவை வந்திருக்கேன். ஒரு தடவையும் ரொம்ப சர்ப்ரைசிங், ரொம்ப வித்தியாசமா இருக்கு டிராமா. ஆசம், தேங்க்ஸ். உங்களை மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். இந்த தடவை என்ன புதுசா நடக்கும்னு என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன எது மேல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி வந்திருக்கீங்க? எனக்கு என்னமோ எல்லாரும் ரொம்ப குணச்சித்திரமா நடிச்சு எங்களை முழுசா அப்படியே எங்கேஜ்டா வச்சுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆசம், தேங்க் யூ சோ மச். இப்போ M&M டிராமா பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க. உங்க ஈவினிங் டைம் இப்ப ஸ்பெண்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க. அத பத்தி what do you think? Are you excited? Yeah, I'm definitely excited because one of my friend his name is Marcel. So அவரோட drama பாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம். He's really a good talented guy and very funny guy. So I just want to enjoy the show. But I've been 3 years because he's been acting in all the shows. So I'm enjoying it. So I'm keep coming. It's not just my friend I'm coming in. In general, I enjoy the show. So we are interested in drama. Those days, இப்போதானே இந்த சினிமா இதெல்லாம் வந்துருது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்டர் நாங்கள் விட மாட்டோம். சென்னையில் எல்லா ட்ராமாவும் சிவாஜி இருந்த பீரியடு, மனோகர் இருந்த பீரியடு, நம்பியார் அவங்களாம் எல்லாம் ஆல் ட்ராமா ட்ரூப். எஸ்சி சாஸ்திரம் அவங்க இந்த மாலு ஷீது எல்லாம் இருந்தாரு அந்த மாதிரி இதெல்லாம். அதனால் we are interested. We hope this is the first time we are attending the drama here. I hope எல்லாமே நல்லா இருக்கும்னு பார்த்து நாங்களே என்ஜாய் பண்ணிட்டு இதில் 10 பேருக்கு நாங்கள் சொல்லுவோம். கண்டிப்பா உங்களை மாதிரி என்கரேஜிங் பீப்புள் தான் எங்களுக்கு வேணும். இந்த மாதிரி we have to encourage. This is the basic for cinema. சினிமா சப்சிக்வெண்ட்லி வந்தது தான். ட்ராமா தான் மெயின். இது ரியல் கேரக்டர். இந்த ரியல் கேரக்டருங்கிறது ரொம்ப கஷ்டம்.
சினிமாவில் வந்து மாற்றிட்டு கட் பண்ணிட்டு மாற்றலாம். இது அது மாதிரி பண்ண முடியாது. தே ஹாவ் டு ஸ்டேஜில் சொல்லணும். ஸோ ரியலி வி ஆர் அப்ரிஷியேட்டிங் தி ஆர்டிஸ்ட் அண்ட் வி ஆர் சீவிங் சார். அவங்களாம் நல்லபடியாக இருந்து இது நல்லாவே இருக்கணும். நம்ம தமிழ் இங்கே வளரணும். தமிழ் ட்ராமா உண்டாக வேண்டும். ஈவினிங் டைம் இந்த டிராமாவை பார்க்கணும்னு வந்திருக்கீங்க. என்ன ஏற்கனவே எம்என்எம்லாம் டிராமாலாம் பார்த்துருக்கீங்களா? எம்என்எம் மேடை நாடகம் மன்ற டிராமா ஆப்ரேஷன் காதல்ல சௌபாகியாவா நடிச்சிருக்கேன். நல்ல தமிழ் ட்ராமா பார்க்கணுன்னா எம்என்எம்ஸ்க்கு வாங்கோ. லைக் இட் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரிபடி. இட்ஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ட்ராமா. அண்ட் இந்த யவனா பாடுறதுக்கும் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். எக்ஸைட்டட்? எஸ், வெரி எக்ஸைட்டட். எம்என்எம் ட்ராமாஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ட்விஸ்ட் இருக்கும் எண்டில். ரவி டைரக்டர் வந்து சூப்பராக கதை எழுதியிருப்பாரு. ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு என்ஜாயிங் த ட்ராமா. வெரி நைஸ், வெரி நைஸ். இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கறேன் டிராமால இருந்து? I am expecting a good it is what we say good action and all. Oh, you want action in the drama? Okay, நாங்க ஞாபகம் வச்சுக்கிறோம் கண்டிப்பா. Hopefully உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நாங்க ஃபுல்ஃபில் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். என்ஜாய் தி ஷோ. இது எம்என்எம் டிராமா இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஒன்னும் வந்தேன். ஃப்ரீமான்ட்ல நடந்தது. சோ இந்த டிராமா பத்தி ஏதாவது ஒபினியன் இருக்கா, இல்ல என்ன ஐடியாவோட வந்திருக்கீங்க? ஒரு ஒபினியனும் இல்ல. ஐ திங்க் இட்ஸ் ஃபீமேல் ரிலேட்டட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see it. ஐ ஹோப் உங்க எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி எம்என்எம் டிராமாஸ் பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். எப்படி இருக்கும்னு தெரியல. பட் ஐ எம் எக்ஸைட்டட் டு வாட்ச். ஓகே, டிராமா பேரு யவனா. சோ இந்த டிராமா பத்தி ஏதாவது ஐடியா, ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன், ஏதாவது தாட் இருக்கா? எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்ல. பட் ஐ ஹோப் ஐ வில் என்ஜாய் இட். கண்டிப்பா. தேங்க்யூ. And it's a very good effort. நல்லா பண்ணிருக்காங்க. I think I will appreciate all the people who have taken the effort to do, and it doesn't look like very amateurish. And honestly, I think the hard work they put in is showing up on the screen. Good luck to these guys. Thank you so much. Yeah. Who done it? இது ரொம்ப கஷ்டம் இந்த தீமை பண்ணது. பிரமாதமா. Hats off to Ravi and the entire team. Especially there are a lot of newcomers. அவங்களாமும் வச்சு அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. Hats off to all of them. Good luck. நல்லா இருந்தது. ஒரு அன்யூஷுவலா 2 பேர் வந்து சூது பத்தி டான்ஸ் எல்லாம் இருக்கிறது சம்திங் வெரி அன்யூஷுவல். நல்லா இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த 3 சீன்ஸ் பார்த்திருக்கீங்களா? How far you like it? என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் பிளே இது. ரொம்ப நல்லா இருக்கு. So far I can understand it well. It's very entertaining. It's good. It's done well. I like the music and the dance and all the ghosts and everybody come and the thingy. Very nice. Sound is very good. Okay. ஏதோ particular character உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? I like Yavana and also all the characters who are doing the ghosts and all of that. I like that. And also all the heroes and all. Very nice. I like it. I'm glad you're enjoying it. Thank you. ஹலோ, டிராமா பார்த்துட்டு இருந்தீங்க. எப்படி இருந்தது டிராமா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா? Moving very well. Yes. நல்லா போயிட்டு இருக்கு. எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்ப வரைக்கும்? இந்த சீன் எல்லா சீன்லயும் ஜூட் இருக்கு. சோ சூத கேரக்டர் ரொம்ப பிடிச்சதா? The whole theme around the Jude is very interesting. Very nice, very nice. Interconnected lines. So எதா கெஸ் பண்ண முடியுதா இன்னும் மீதி 2 சீன் எப்படி இருக்கும்னு? No, I think they said there are 2 endings, right? So I'm hoping that they will do it one way or the other. So I'm keeping it open, no guesses. Okay. I'm glad you're enjoying it. Thank you. வணக்கம், வெல்கம் பேக். வணக்கம். எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்? ஒரே கன்ஃபியூஷன். நிறைய கேரக்டர். அதுல எல்லாமே பாராட்டணும். அதுல முக்கியமான ஒண்ணு டெலிபோன் பூத்ல மொபைல்ல பேசுறாங்கல்ல, அது காமெடி வேணும்னு காமெடி சீரியல் மாதிரி நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹலோ, டிராமா பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் how far you enjoying it? ரொம்ப ஃபன்னியா இருக்கு. சீரியஸ் டாபிக் பட் ரொம்ப நல்லா என்டர்டெய்னிங்கா, ரொம்ப காமெடியா எடுத்திருக்காரு ரவி. எப்பவுமே எடுக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. We are having a lot of fun. இந்த மீதி வர சீன்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? அவ்வளோ சரியா கெஸ் பண்ண முடியல. நல்ல த்ரில்லரா எடுத்துட்டு போயிருக்காரு. காமெடியாவும் எடுத்துட்டு போயிருக்காரு. I'm glad you're enjoying it. Thank you.
உங்களுக்கு எம்என்எம் பத்தி முன்னாடியே தெரியுமா? இது வரைக்கும் ஏதாவது டிராமா அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? எம்என்எம் பத்தி முன்னாடி தெரியும், பட் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிராமா. ஓ, தட்ஸ் வெரி நைஸ். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு நடந்த சீன்லயே எந்த ஆக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது? 3 ஆக்ட் பாத்திருக்கீங்க, எது ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு மீன் ஒரு ஹோல்சமா சொல்றேன், மீன் சிங்கிள் அவுட் பண்ண முடியல. எனக்கு அந்த ஜானர் ஆஃப் ஆல் த கேரக்டர்ஸ், த கன்ஃபியூசிங் வே இட் இஸ், ஒரு கிரேசி ஒன் டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட்ல இருக்கு, which is something I really like. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, நிறைய ட்விஸ்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த பிளாட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ இன்டர்வெல் ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீன் 4 and scene 5 வேர் கைண்ட் ஆஃப் எப்படி இந்த சீன் முடியும், எப்படி எல்லா பிளாட்டையும், எப்படி எல்லா ஓப்பனிங்ஸையும் க்ளோஸ் பண்ணுவாங்க, அந்த சூதை எப்படி அந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் சூது வருது, கைண்ட் ஆஃப் எப்படி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீன் 4 and scene 5. ஸோ அதனால ரொம்ப கோர்வையாக இருக்குது சோஃபார். இப்போதைக்கு நோ லூப் ஹோல் சோஃபார். ஸோ ஐம் ஹோப்பிங் அப்படியே இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆனால் ரொம்ப நல்லா. ஐ மீன் இப்போ இன்டர்வெல்னால 4th and 5th சீன் தெரியல. ஸோ அதனால வெரி கியூரியஸ் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். ஹலோ, டிராமா பார்த்துட்டு இருந்தீங்க, எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்தது. கிரேட் ப்ரொடக்ஷன். நம்ம பே ஏரியாவில் இவ்வளோ enthusiasts for stage drama who put up so much of hard work and create this kind of amazing production. It's really good. இது வரைக்கும் நீங்க பாத்துட்டீங்க டிராமாவை, ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட் முடிஞ்சது. இது வரைக்கும் உங்களை இருக்கிறதுல இம்ப்ரெஸ் பண்ணது என்னது? இந்த 3 பேரை ஹானர் பண்ணது இன்ன வரைக்கும் யாரும் பண்ணது கிடையாது. ஸோ அது ஐ ரியலி அப்ரிஷியேட் தான். ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடி இந்த கான்செப்ட் வாஸ் வெரி குட், நைஸ், நல்ல த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு. என்ஜாய்ட் இட். ரைட், இது வரைக்கும் நீங்க 3 ஆக்ட் பாத்திருக்கீங்க, இன்டர்வல் வரைக்கும் முடிச்சிட்டீங்க. எது உங்களை ரொம்ப கவர்ந்து இழுத்துச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் அந்த டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பிகாஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க. எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ரியலி குட். ஸோ ஐ ரியலி லவ்ட் இட். பட் நாட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, பட் ஓவரால் வாஸ் வெரி குட். நாட் ஸ்பெசிஃபிக்காக இவங்க நல்லா பண்ணாங்க, அவங்க நல்லா பண்ணல. டோட்டலி ஐ ரியலி என்ஜாய் த விஷயம். இல்ல எல்லாருமே முன்னாடி எம்என்எம் நிகழ்ச்சிகள் பாத்திருக்கீங்களா, இல்ல இதான் முதல் தடவை? ஃபர்ஸ்ட் டைமுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓ, சூப்பரா இருக்கு. ஆனா அந்த டெலிவரி பண்றாங்கல்ல, அந்த வாய்ஸ் அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. வாய்ஸ் டெலிவரி தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க அழகா அந்த இதெல்லாம் சொல்றதெல்லாம் சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சூதுன்ற கான்செப்ட் வாஸ் வெரி வெல் டன். இந்த டிராமா பார்த்துட்டு இருக்கீங்க, இடைவெளியும் பார்த்தாச்சு. ஸோ எது ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் இல்ல பிடிச்ச கேரக்டர்? பிடிச்ச கேரக்டர்னு சொன்னா அந்த பொண்ணு நடிக்கிறாளே, ஒரு ஹீரோயினா இருக்காளே, அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு மாதிரி யதார்த்தமா இருக்கிறாங்க. ரொம்ப சூப்பரான இன்டகிரேஷன் என்னன்னா, அந்த சூதுன்னு ஒரு விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு வாட் இஸ் ஹேப்பனிங்ன்றத சொல்றாங்க பாரு, அது ரொம்ப பிரமாதமான ஐடியா. நான் நெவர் சீன் சச் எ திங் எனிவே. அது ரொம்ப 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 நல்லா இருந்தது. அது பாக்குறதுக்கு ரொம்ப மனசுக்கு நல்லா இருந்தது. ஸோ இது என்னன்னா, எனக்கு நெக்ஸ்ட் டிராமா பத்தி சொன்னாங்க இல்லையா, கிரேசி மோகன் குரூப், இது மாப்பிள்ளைன்னுட்டு, அதுக்கு வரணுன்ற ஒரு ஆசை கூட வந்திருக்கு எனக்கு. இப்போ கேரக்டர்ஸ் எல்லாம் சூப்பர், ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது சூப்பர், டயலாக் டெலிவரி எக்ஸலண்ட். எல்லாருமே இஸ் லிவிங் த ரோல்ஸ். ஒரு சும்மா அமெச்சூர் ட்ராமா பார்க்குற மாதிரி இல்லை, எனக்கு நல்ல ப்ரொஃபஷனல் ட்ராமா பார்க்குற மாதிரி இருக்கு. தேங்க்யூ. சரி, ரொம்ப நன்றி. ஹலோ மாமி, டிராமா பார்த்துட்டு இருந்தீங்க, எப்படி இருந்தது டிராமா? என்ஜாய் பண்ணீங்களா? என்ன ரொம்ப நல்லா இருந்தது. ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் உங்களை ரொம்ப கவர்ந்ததா? That soothe. Soothe, you enjoyed it. Okay. It was really funny. Okay. Actually, நான் இந்தியா விட்டு நாங்க இங்க வந்தது 65ல 1965. ஸோ அவ்வளவு ஜாஸ்தி நான் தமிழெல்லாம் பார்த்ததே இல்லை. இட் வாஸ் அ வெரி நைஸ் ட்ரீட் ஃபார் அஸ். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். உங்களோட முதல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, நீங்க கூட ஷேர் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. வெரி நைஸ்லி டன். பிளே ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஐ எம் ஆன் எட்ஜ் ஆஃப் தி சீட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் கோயிங் ஆன். ஓகே, நீங்க எந்த கேரக்டர் மேல ரூட் பண்றீங்க? யார் நீங்க வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கஷ்டமா இருக்கு. எல்லாருமே பயங்கரமா இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா எந்த கேரக்டர் மேலயும் ரூட் பண்ணல இப்போதைக்கு. பட் அந்த மதர் லேனாவா, அவங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. so far I'll root for her. டிராமா பாத்தீங்களா?
இது வரைக்கும் எப்படி பிடிச்சிருக்கு உங்க எல்லாருக்கும்? நல்லா சூதாவே இருக்கு. நல்ல என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. அந்த கான்செப்ட் ரொம்ப புதுவிதமான கான்செப்ட், காமெடி எல்லாமே எல்லாம் கலந்துருக்கு ஆக்சுவலா. வந்து விறுவிறுன்னு நெக்ஸ்ட் போயிட்டு இருக்கு. ஸோ வி ஆர் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் த நெக்ஸ்ட் இது ஆல்சோ. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு பை ஃபார் த கிரேசி மாப்பிள்ளை ஷோக்கு நாங்கள் வாங்க போறோம் இப்போ டிக்கெட். ஸோ வி ஆர் ரெடி ஃபார் இட். ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். எனி ஸ்பெசிபிக் மொமெண்ட் அது ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ரொம்ப பிடிச்சது யார் எப்ப என்ன பேசுவாங்கன்னு தெரியல அந்த மாதிரி இருக்கு. பட் யா இட்ஸ் லைக் a சர்ப்ரைஸ். நல்லா இருக்கு. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆக்சுவலா இது வரைக்கும் பார்த்த ட்ராமாவிலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எஸ்பெஷலி எனக்கு பிடிச்சது அந்த சூதுன்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு பிகினிங்ல வந்து வர்றாங்க இல்லையா, அது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒரு நல்ல வித்தியாசமான முயற்சி. அது ரொம்ப நல்லா இருக்கு. டிராமா பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? எது உங்களை கவர்ந்துச்சு? டிராமா ஸ்லோவா பிக்கப் சஸ்பென்ஸ் பிக்கப் ஆகிக்கிட்டே இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேக்கப் வாஸ் சோ குட். வெரி 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 குட். ரொம்ப அட்மைரிங். நீங்க ஸ்பீச்லெஸ்ஸா இருக்கீங்கன்னு புரியுது. மோஸ்ட்லி நீங்க இதே லெவலுக்கு உங்களை எக்ஸைட்மென்ட்டோட நாங்க செகண்ட் ஹாஃப்ல மீட் பண்றோம். Thank you. டிராமா பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் டிராமா. இனி ஒவ்வொரு டிராமாக்கும் வரணும். எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பாத்தீங்க? எந்த சீன்னா ஒருத்தங்களுடைய மனசாட்சி சூது வந்து பேசுறது பார்த்தீங்களா? தட் வாஸ் வெரி நைஸ். வெரி கிரியேட்டிவ் அண்ட் காஸ்டியூம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப நல்ல சீன். என்னோட ஃபேவரட் டூ. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் வணக்கம். எப்படி இருந்தது கிளைமாக்ஸ்? சூப்பரா இருந்தது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா? எதிர்பார்த்ததுக்கு மேல இருந்ததா? இல்ல எதிர்பார்க்கல. பட் ஆனா டிஃபரெண்டா இருந்தது. யா சம்திங் இஸ் டிஃபரெண்ட். யா ஸோ நல்லாவே இருந்தது. ரொம்ப நல்லா எடுத்துருந்தாங்க. வேற டெஃபினட்டா செம்ம எலிவேஷன். அந்த லாஸ்ட் நான் இது தேர்ட் இது சொன்னேன் இல்லையா ட்ராமா, அது பார்த்ததுக்கு நல்ல எலிவேஷன். இட்ஸ் ரியலி சூப்பர். Continue to support us. The next is already we got the tickets also. Oh, very nice. For the crazy மாப்பிள்ளை. Yeah. குடும்பமா வாங்கிட்டோம் எல்லாரும். Nice, very nice. Thank you. வணக்கம் வணக்கம். இப்ப வந்து பார்த்து முடிச்சிட்டீங்க பிளே. என்ன நினைக்கிறீங்க? ஓகே, கிளைமாக்ஸ் வந்து நான் நினைச்சபடி நடந்தது. நான் வந்து யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க நினைச்சு அதுபடி நடந்தது. ஏன்னா யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இன்னொருத்தவங்களுக்கு ஏமாற்றமா போகும். அதனால நான் அதுதான் நினைச்சேன். அதுபடி நடந்தது. சூப்பர். சம ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு. எந்த கேரக்டர் வந்து உங்க மனசுல நின்னுச்சு? எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? கடைசி வரைக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? எனக்கு ராம் சார் அவருக்கு பர்டிகுலரா சொல்ல தெரியல. பட் முடிவு தான் எதிர்பார்க்கல. நான் கொஞ்சம் சம்திங் ஹாப்பியா பண்ண முடியாதுன்னு தெரியும். பட் இது நான் எதிர்பார்க்கல. பட் ஓகே, ரியலி என்ஜாய். நல்லா இருந்தது. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்லா இருந்தது. உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? எவனா கேரக்டர் உங்களுக்கு? Thank you. Thank you. உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணனும்னு நினைக்கிறேன். Thank you so much. Keep supporting us. Thank you. Okay, வணக்கம் வணக்கம். என்ன நீங்க நினைச்ச ஏரியால யவனா நாடகம் பார்த்துட்டு வரோம். நாடகமா அது இட்ஸ் அமேசிங். எந்தூசியாசமா நான் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கிளைமேக்ஸ் இருந்தது. அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சோ ஆசம். உனக்கு பிடிச்சிருந்தது? எந்த சீன் உங்க மனசுல நிக்கிற மாதிரி இருந்தது? ஃபர்ஸ்ட் 5 சீன் பாத்திருக்கீங்க. எந்த சீன் உங்க மனசுல நிக்கிற மாதிரி? அந்த ஹீரோயினோட மாமா அழுதாரே ஒரு அழுக. அதுதான் இல்ல ரியலிஸ்டிக்கா இல்ல. அந்த மூணாவது சீன் பிடிச்சிருந்தது. So good. So please keep supporting us. Thank you so much for it. நன்றி. வணக்கம் வணக்கம். டிராமா பார்த்து முடிச்சிட்டீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப எக்ஸலண்டான டிராமா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே ஃபர்ஸ்ட் பிரேக்கப்பவே ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் நான். அதுலயே நான் டிராமா ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. ரெண்டுலயும் பார்த்து ரொம்ப புதுமையா இருந்தது. ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. நல்ல கதை கரு எல்லாமே நல்லா இருந்தது. இனிமே தப்பு சொல்றதுக்கே இல்லை. எந்த சீன் உங்க மனசுல நின்னுச்சு? எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க? கேரக்டர் ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஆர் ரியலி குட். ஒரு கேரக்டர் சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் இஃப் ஐ ஹேட் டு சூஸ் இட் வில் பி வாட்ஸ் ஹிஸ் நேம் ஸ்டார்ட் வித் டி. லேனா. நோ டிவி. நான் லேனா சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு காரணம்.
ஒன்று அந்த அவங்க ஆக்ட் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னொன்று அவங்க எனக்கு ரொம்ப வருஷத்து ஃப்ரெண்டு.